ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, டெய்லியுமே நம்ம என்ன தான் தோசைக்கு இட்லி சாம்பார் வச்சாலுமே டெய்லியுமே அந்த சாப்பிட நம்மளுக்கு போர் அடிக்கும். நம்ம ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மதுரை ட்ராவல் சட்னியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அவங்க வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும். நம்ம ஊருக்கு போகும்போது இது இட்லி மட்டும் வச்சா போதும், சட்டுன்னு வந்து சட்னி செஞ்சிட்டோம்னா ஒரு வாரம் வரையும் கெட்டே போகாது. அப்படியே வெளியே வச்சுருந்தேன்னா அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கக்கூடிய இந்த கார சட்னி வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்கள் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நான் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்தாச்சு. இந்த சட்னி மோஸ்ட்லி வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். உளுந்தம்பருப்பு நல்லா வந்து வறுத்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்து வந்துடுச்சு. இப்போ இது கூடயே ஒரு 4-5 சின்ன வெங்காயமும் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மிளகா சேர்த்துக்கிறேன். இதுக்கு மிளகா காரச்சட்டினால கொஞ்சம் மிளகா வந்து அதிகமாக சேருங்க, அப்போ தான் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கூடயே வந்து 1 கப் அளவுக்கு வந்து நான் பூண்டு எடுத்துக்கிட்டேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பூண்டோட அளவு தான் அதிகமாக இருக்கணும், வெங்காயத்தோட அளவு வந்து கம்மியாக இருக்கணும். இதை வந்து அப்படியே வந்து நல்லா வந்து வதக்கி விடலாம். நல்லா வந்து வதங்கி வரட்டும், நல்லா வெந்து வரட்டும். இப்போது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து நான் புளி சேர்த்துக்கிறேன். கூடையே 2-3 கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். நம்ம எங்கேயாவது டூர் போனாலோ இல்லாட்டி கோயிலுக்கு எங்கேயாவது போகும்போது இந்த இட்லி மட்டும் செஞ்சுட்டு இந்த கார சட்னி வச்சு செஞ்சு போங்க, 3 நாள் வரை கெடாது. கூடையே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் சேர்த்தோடனே அப்படியே வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அந்த எண்ணெயிலே வந்து அந்த ஹீட்லேயே அந்த மிளகா வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும். மிளகாத்தூள் பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் அதிகமாக காரம் சேர்ப்பீங்கன்னா இன்னும் கூட நீங்கள் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வந்து 2 மிளகாவும் சேர்த்துருக்கோம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அது வந்து அப்படியே வந்து நல்லா ஆறட்டும். இப்போ நல்லாவும் ஆறிடுச்சு. இப்போ வேறு மிக்ஸி ஜாடிக்கு நான் மாற்றிடுறேன். மாற்றி இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கூடையே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது. இப்போது இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டேன் 2 டீஸ்பூன் அளவுக்கு. கூடையே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தாச்சு. கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கடுகு கருவேப்பிலை எல்லாமே நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். இது சட்னி செய்யும்போது நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும் போது மட்டும்தான் கெடாமல் இருக்கும். அதுக்காக தான் எடுத்து வச்சக்கூடிய சட்னியை வந்து சேர்த்துடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த சட்னி அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வதங்கி வரக்கட்டும். ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து நல்லா வந்து சட்னி வந்து வதக்கி எடுத்துக்கலாம். உப்பு பத்தாட்டி நீங்கள் இந்த இடத்துல வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா மேலே வந்து பிரிஞ்சு வருது. கடாயிலே வந்து ஒட்டாமல் வருது. இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் நம்ம செய்யும்போது மட்டும்தான் சட்னி வந்து ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். இதை வெளியே வச்சே ஒரு வாரம் வரையும் சாப்பிட்லாம். பாருங்கள், நம்ம ஊற்றிக்க எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நாட்டு சர்க்கரை ஆப்ஷனல் தான், வேணலாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு, புளிப்பு, காரம் எல்லாத்தையும் வந்து தூக்கி கொடுக்கும். அதுக்காக தான் பாருங்கள், சர்க்கரை சேர்த்து நல்லா வந்து கொதி வந்துடுச்சு. பாருங்கள், மூத்திக்கு எண்ணெயுமே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, டேஸ்டியான சுவையான மதுரை ஸ்பெஷல் மிளகாய் பூண்டு கார சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மதுரைக்கு போனால் எல்லா ஹோட்டல்லையுமே இந்த சட்னி வச்சுருப்பாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சூடான இட்லியோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். வாங்க, இதை அப்படியே வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துகிறேன்.
இந்த சட்னியை வச்சு இட்லி சாப்பிட்டோம்னா 10 இட்லி கூட சாப்பிடாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். லவ்வோடு சமைங்க, டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.